அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் எனக்கு வேணும். நான் எல்லா வசிய முறைகளையும் கையாண்டு விட்டேன், ஆனால் எனக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க, அவஸ்தைப்படுற நபர்கள் இப்போ கொடுக்க போகிற நான் இந்த வசிய முறையை கையாளுங்க. வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பவர் அதிகம், நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. ஒரு முறை பண்ணாலே போதும், வெற்றியை உறுதியாக தரக்கூடியது. பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம். ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை. இதை வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் கலர் பெண்ணால் வரையணும். பிரிந்த நபர், ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி சண்டை சச்சரவுகள், குடைச்சல் கொடுக்குற நபர், உங்களை விட்டு பிரிந்து போக நினைக்கும் நபர், வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்ல நினைப்பதோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எண்ணங்களை மாற்றிவிட்டு உங்களிடம் அன்பாக பாசமாக உங்களுடன் சேர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த வசிய முறை செய்து கொடுக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரைய காமக்க போகிற எந்திரத்துக்கு வரைமுறை இருக்குது. நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி வரைங்க. பொறுமையாக வரைங்க, அவசரமாக வரையுங்க. கரெக்ஷன்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் வேறு ஒரு பேப்பரில் மறுபடியும் வரைய வேண்டியிருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கணும். தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள், மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலையில் பண்ணி முடித்த அப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேனாவால் நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை நீங்கள் வரையணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்ட அப்புறம் அதுக்கு நடுவில் ஒரு 2 கோடுகள் போடணும். இந்த மாதிரி ஒரு 2 கோடுகள் போடுங்க. போட்டு முடிச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே ஒரு கோடு போடுங்க, இந்த இடத்துல ஒரு கோடு, இங்கே 25 போடுங்க. முதல்ல இங்கே 555, இங்கே 786, இங்கே 15, இங்கே மறுபடியும் 25 போடுங்க. இங்கே 786 போடுங்க. 323 போடுங்க. இங்கே 31 போடுங்க. போட்டு முடிச்சப்புறம் உங்கள் பேர் மேலே வரணும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்கள் பேர் மேலே வரணும். நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. கீழே நீங்கள் விரும்பும் நபர், ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறீங்கனாக்கா அவங்க பேர் போடலாம். லவ் பண்ணுற நபர் பிரச்சனை ஆணோ பெண்ணோ பிரச்சனை பண்ணுறாங்க, உங்களை விட்டு பிரிய பார்க்குறாங்கனாக்கா சம்மந்தப்பட்ட நபருடைய பேர் இங்கே போடலாம். கணவன் மனைவியுடைய பிரச்சனை சுமூகமான உறவு இல்லைனாக்கா கணவன் பேரோ அல்லது மனைவி பேரோ யார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நபர், அந்த மனைவியோ கணவனோ அவங்களுடைய பேர் இங்கே போடலாம். பொதுவாக விரும்பும் நபர்னு போட்டிருக்கேன், விரும்பும் நபரின் பெயர் அப்படின்னு போட்டிருக்கேன். போட்டு முடிச்சப்புறம் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. ஒருவேளை ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்க அம்மா பேர் தெரியல அப்படின்னாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஹவ்வா இந்த இடத்துல போடணும், பின்னாடி போடக்கூடாது, இந்த இடத்துல போடணும். போட்டு முடிச்சப்போ இதை நீல வாக்கில் கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் மடிச்சுக்கிட்டு இதை எரிக்கணும். நீங்கள் எந்த சைடு வேணுனாலும் பற்ற வைக்கலாம். வீட்டுக்குள்ளே எரிக்கிறவங்க சாம்பலை சிதற விடாதீங்க. கிச்சன் ஷிங்க்கு பக்கத்தில் போய் எரிக்கலாம். சில பேர் வீட்டில் எந்திரத்தை வரைஞ்சி எரிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அவங்க வெளியே கொண்டு போய் ஒரு சுத்தமான இடமா பார்த்து எரித்து சாம்பலை அப்படியே போட்டுடலாம். வீட்டுக்குள்ளே எரிக்கிறவங்க சாம்பலை
கிச்சன் சிங்க் பக்கத்தில் போய் எரித்து அந்த சாம்பலை கிச்சன் சிங்கில் தள்ளி தண்ணி ஊற்றிடலாம். வெளியே பண்ணவங்க சுத்தமான இடமா பார்த்து எரித்து சாம்பலை அப்படியே போட்டுருங்க. ஒரு முறை பண்ணாலே போதும். வெற்றியை உறுதியாக தரக்கூடிய அற்புதமான வசிய முறை. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவை நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.